Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பிருந்தால் காவல்துறை 100 விழுக்காடு நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். யார் அந்த சார் என அதிமுக கேள்வி எழுப்பும் நிலையில் அதிமுகவை பார்த்து 100 சார் கேள்விகளால் தம்மால் கேட்க முடியும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை மறைக்க அரசு முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டி யார் அந்த சார் என அதிமுகவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த விவகாரம் சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. கருப்பு சட்டையில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய பேட்சை அணிந்து கூட்டத்தொடரில் அதிமுக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எதிர்க்கட்சி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கமளித்தார். கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரன் திமுக ஆதரவாளரே தவிர திமுகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என அவர் தெரிவித்தார். இதில் வேறு யாருக்கும் தொடர்பு இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் இப்ப இந்த புகாரை விசாரிக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் பேசிய போது அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடத்துறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. அப்போது அதிமுகவை பார்த்து 100 சார் யார் என்ற கேள்விகளை தன்னால் கேட்க முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். பேட்ஜ் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து மட்டும் போயிட்டார் பாதியில. இதுபோல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் தன் பொறுப்பையும் தகுதியும் மறந்து பேட்ஜ் அணிந்து வந்து அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போகவும் தயாராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மேலும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முதல் தகவல் அறிக்கை கசிந்ததற்கு தமிழ்நாடு அரசு காரணம் இல்லை என்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறையே காரணம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.